காட்டையே நடுங்க வைக்கும் கர்ஜனை ஒரு பக்கம், வெறும் கேரட் சாப்பிடும் ஒரு குட்டி முயல் ஒரு பக்கம். பலத்துல அது ராஜாவா இருக்கலாம், ஆனா மூளையில இவன்தான் மகாராஜா. புலியையே தண்ணி காட்டப் போகும் அந்த மாஸ்டர் பிளான் என்னன்னு பார்க்கலாமா? புலி குகை முன்னே பசியுடன் காத்திருக்கிறது. முயல் மெதுவாக அங்கே வருகிறது. ஏய் குட்டி முயலே, எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு லேட்டா வருவ? உன்னை இப்பவே ஒரே அடியில கொன்னு சாப்பிட போறேன். முயல் பயப்படுவது போல நடிக்கிறது. ஐயோ ராஜா, என்ன மன்னிச்சிருங்க, நான் சீக்கிரம்தான் வந்தேன். ஆனா வர்ற வழியில உங்களை விட பலசாலியான வேறொரு புலி என்னை தடுத்து நிறுத்திடுச்சு. புலி கோபத்தில் எகிறுகிறது. என்னது, என்னை விட பெரிய புலியா? இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா. எங்கே அந்த புலி? இப்பவே என்ன கூட்டிட்டு போ. வாங்க ராஜா, அந்த புலி ஒரு பெரிய கிணத்துக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. உங்களை கண்டாலே அது பயந்துடும்னு நினைக்கிறேன். கிணற்றின் அருகே இருவரும் நிற்கிறார்கள். ராஜா, இதோ இந்த கிணத்துக்குள்ள பாருங்க, அந்த புலி உள்ளேதான் இருக்கு. புலி கிணற்றுக்குள் எட்டி பார்க்கிறது. அதன் பிம்பம் தண்ணீரில் தெரிகிறது. யாரது? எனக்கே சவால் விடுறது. உருமுகிறது. தண்ணீரில் உள்ள பிம்பமும் உருமுவது போல தோன்றுகிறது. இன்னைக்கு உன்னை விடமாட்டேன். புலி கிணற்றுக்குள் பாய்கிறது. சலக் என்ற சத்தம் கேட்கிறது. முயல் சிரித்துக்கொண்டே மற்ற விலங்குகளை பார்க்கிறது. அப்பாடா, ஒரு வழியா அந்த பேராசை புலிகிட்ட இருந்து நம்ம காடு தப்பிச்சிருச்சு. பாத்தீங்களா நண்பர்களே, உருவத்துல சின்னதா இருந்தாலும் சரியான நேரத்துல புத்திய பயன்படுத்தினா எப்பேற்பட்ட ஆபத்தையும் ஜெயிக்கலாம். நீதி: உருவத்தை விட அறிவே பெரியது.